ஹாய் ஹலோ காய்ஸ், நான் உங்களை எம்டிஜி. நம்ம ஏற்கனவே யூடியூப்பில் வந்து ரேங்க் புஷ் போடணும்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அது போடலை. அதனால் இப்போ தான் பிஆர் உள்ளே போனோம். அதுக்கப்புறம் ஒன்று எடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஏற்கனவே கொஞ்சம் கில் எடுத்துருக்கோம். அதனால் நம்ம இப்போதைக்கு கோல்டன் 4 அடிப்போம். 4 அடிக்கிறது தான் நம்மளுடைய லட்சியம். முதல்ல போவோம், போய்க்கின்னு இருப்போம். நம்ம போனாட்ட பிஆரில் ரீஜனில் டாப் 1 இருந்தோம் மக்களே. சுத்தமான உருட்டு. ஹாய் ஹலோ கைஸ், ஏற்கனவே சொல்லிட்டேனோ? நல்லா இருக்கா? கரெக்டாக தரமாக எடிட்டிங் இருக்குதா? இப்போ எடிட்டர் சும்மா இல்லைடா அடே. ஒருத்தன் நம்மளை அடிக்கிறான், இங்கே ஜோன் வேறு குறையுது. அவன் முன்னாடி தான் போய்ட்டுருக்கான். அவனை எப்படியாச்சும் கொன்னுதான் எனக்கு மனசே தீரும். ஐயோ பிஆர் போயிடக்கூடாது. ஹெச்பியை பாருங்க மக்களே. ஐயோ ஹெச்பி எப்படியோ இங்கே வந்தாச்சு. அழுத்தி விட்டு நம்ம தான் அழுத்தி விட்டு ப்ளோ பிளேயர். இப்போ ஒரு வழியிலே அந்த இது கொடுத்துனே போயிடுவோம். ஓடு ஓடு நிற்காம ஓடு 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 ஓடு. ஐயோ போச்சு. இன்னும் எத்தனை பேர் இருப்பாங்க? 17 பேர். அப்படின்னா அதில் நம்ம 4 கிலோ தான் வச்சுருக்கோம். எப்படியா ஜெயிக்கிறோம். கார் எடுப்போம். கார் எடுத்து எல்லாம் முட்டி தள்ளுவோம். இப்போ எவனாச்சும் ஒருத்தன் கண்ணை மாற்றிட்டோம். சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிடுங்க மக்களே. நம்ம கார் ஓட்டி முடிக்கிறதுக்குள்ள இப்போ இது பண்ணுற மாதிரியே கையை வச்சுட்டு கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃபோனில் சுற்றில வச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் இல்லை, சப்ஸ்கிரைப் சுற்றில வச்சு பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் உள்ளது, அதுவும் இல்லாமல் உங்கள் ஃபோன் நொறுங்கிடும். அதனால் கொஞ்சம் கையை வச்சு பண்ணி விடுங்க. நம்ம கொஞ்சம் ஃபாண்ட்டு கொஞ்சம் காமெடியாக இருக்கணுன்றதுனாலே தான் அந்த மாதிரி தான் வச்சு விட்றோம். நீங்கள் கவலையப்படாதீங்க மக்களே. கார் மாட்டிக்கிச்சு. போகிறோம். இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? கண்ணு பேர் தெரிய மாட்டேங்குது மக்களே. 8 பேர் தான். நம்ம தான் போய் அடிக்கிறோம், நக்க விட்றோம் எல்லாருமே. போடுறோம் நிற்காம ஓடு ஓடு ஓடு, நக்காம ஓடு. இல்லை ஏறி பறப்புமா? இதில் வர முடியும். யூஸ் கொடுத்தா வர முடியும் மக்களே. இன்னும் எத்தனை நாட்டு யூஸாக கொடுத்து பார்த்துட்டு வரவே மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்களேன். கமெண்ட் பாக்ஸில் இன்ஷாட்டில் கமெண்ட் இல்லை, அதனால் நீங்கள் இதே மாதிரி கமெண்ட்டை தொட்டு உள்ளே போய்ட்டு எழுதி விடுங்க. இப்போ எவனா நம்மளை அடிக்கிறானே. இப்போ இறங்கி அடிப்புமா? ஐயோ ஹெச்பி எப்படியோ அடிச்சாச்சு மக்களே. அவன்கிட்ட ஹெச்பி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கு. லாஸ்ட்டு 4 பிளேயர்ஸ். நம்ம 5 கிலோ அடித்தாச்சு. எங்கேருந்து அவனோ அடிக்கிறான் தெரிஞ்சு போச்சு. இந்த க்ளோவல் போட்டு உட்காருமா? இல்லைன்னா கார் எடுத்துகிட்டு போயிட்டு தப்பிக்க தான் செய்யணும். பார்ப்போம். பறந்து போய்கின்னு தான் இருக்கிறோம். ஆனால் என்ன எவனையுமே காணும். ஆனால் நம்மளை எங்கேருந்து அடித்தானுங்கன்னே தெரிலையே. பறந்து வந்துல அடிக்கிறானே. இந்தா பார்த்துட்டேன். ஹெச்பி குறைச்சி விட்றான். ஐயோ எத்தனை ஹெச்பி? ஓடுங்கடா. அவன்கிட்டருந்து ஓட தான் செய்யணும். கொஞ்ச நேரம் கழித்து அவனை வந்து அடிப்போம். லாஸ்ட் மேட்சா? இல்லை 3 பேர் இருக்கோம். 2 பேர் தான் இருக்கும். நம்ம ஒருத்த மட்டும் தான். அதனால் எப்படியாச்சு டக்குன்னு இது பண்ணி விட்ருவோம். அவனை முடிச்சிட்டோன்னா நம்ம தான் போயா. அவன் லாங் ரேஞ்ச் கண்ணு வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். அப்போமே நம்மளுக்கு லாங்கில் இருந்தால் அடி விழுந்துச்சதுனால மெடிக்கிட்ட மட்டும் சுற்றிட்டு இப்போ அவனை போய்ட்டு கொல்ல மட்டும் பாருங்களேன். மாற்றவை மாதிரி போய்ட்டு அழுத்த போகிறோம். மாற்றவை ப்ரோ மாதிரி நம்ம தான் பிளேயரு. இப்போ அவனை எங்கேயாச்சும் பார்க்குறோம். ஹெச்பி குறைச்சி விட்றான் மக்களே. அவன் லாங் ரேஞ்சுக்குன்னு கன்ஃபார்ம் வச்சுருக்கான். ஆக வச்சுருப்பானோ தெரில. ஃபுல்லாக இழுத்து குறைச்சி விட்டான் மக்களே. இப்போ மெடிக்கெட் போடணும். இல்லைன்னா அவனை ஒரே அடியாக முட்டிட்டு ஒரு ரெட்டி அடிக்கணும். எங்கே போனாலும் ஜோனாக தான் இருக்குது. அதனால் நம்ம ஜோனுக்குள்ளே போகாமல்
ஏதாச்சும் ஒன்று பண்ணி வெளியே வந்தாச்சு. வெளியே ஜோனுக்குள்ளேயே நம்ம போகல. இதான் அடிக்கிறான் பாருங்க. நம்ம இப்போ மட்டும் ஹெச்பி மட்டும் சுத்தாமல் இருந்திருப்போம். இந்த இடத்துல நம்ம செத்துருப்போம். இதை அழுத்தி விட்டு போயாடி மாற்றவே ப்ரோ. நல்லவளா அவன் அடிக்கல. நம்ம ஹெச்பியை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். போயா இதுதான் எம்டிஜிக்கு முதல் போயா. எம்டிஜியின் மதிப்பின் போயா முதலின் முதல் கோல்டு 3 பேரும் நினைக்கிறேன். 100+, 100+, 111 ++, பாதி இது போயாச்சு. இப்போ கோல்டன் 4 அடிச்சு அந்த அமௌண்ட்டை எடுக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருங்களேன். எடுத்துகிட்டு சிஎஸ் போனால் போவோம். அதனால் இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. நம்மளுக்கு இது கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ மறுபடியும் ஒரு பிஆர் ஆன் பண்ணி விட்டு ஸ்பெஷல் ஆஃபர் இதெல்லாம் நம்மளால் போட முடியாது. ஒன்று பண்ணாலும் போட முடியாது புக்கெலாம். அதனால் நம்ம போய்ட்டு பிஆர் ஸ்டார்ட் கொடுத்துட்டு பிஆர் போமா ஏதாச்சும் போவோம். இப்போ ஏதாச்சும் ஒன்று பண்ணுவேன். கையார குறுங்குதே மக்களே. நான் தான் உங்கள் எம்டிஜி மக்களே. நம்ம எப்படியாச்சு ஃபஸ்ட்டு ஒரு 100 சப்ஸ்கிரைபர் அடிக்க பார்ப்போம். சிஎஸ் ரேங்க் போகலாம். ஃபஸ்ட்டு சிஎஸ் போவோம். சிஎஸ் கிட்ட வாடா சிஎஸ் வேண்டாண்டா பிஆர். நான் அது ஒன்று தான் போட போகிறேன். நம்ம பழைய ட்ரிக்கை யூஸ் பண்ணுவோமா? இப்போ அதே ஸ்கூலில் போய்ட்டு ஏதாச்சும் பார்த்துட்டே இருந்தோம்னா நமக்கு மனசாரிடும். அதனால் நம்ம உள்ளே போய்ட்டு பார்த்துக்கினே இருக்கலாம். அங்கே பிஆருக்குள்ளே போகும்போது அதுவாகவே போகும். என்னது பார்க்கனே தெரில மக்களே. அதே மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணுமே கையார் குறுங்குது. ட்ரெஸ்ஸு வாய்க்குல இதையாச்சும் உங்களுக்கு வாங்கி வீடியோ போடும். அந்த பண்டலாக இருக்குல்ல, அதில் எது வாங்கணுன்னு மட்டும் சொல்லுங்கள். போயிட்டு நான் இன்னொரு ஷார்ட்ஸில் காட்டுறேன். எனக்கு மொத்தமாக ஒரு 6 பண்டல் இருக்குது. அதில் எது வாங்கலாம் நீங்கள் கமெண்டில் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க மக்களே. நீங்கள் எது சொல்கிறீங்களோ அதை நான் வாங்கிடுவேன். இப்போ அதுக்குன்னு தனியாக ஒரு கமெண்ட் ஒன்று இது ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போடுவோம். இன்றைக்கே போட்டுடலாம். ஓகே, இன்றைக்கி போட முடியுமான்னு தெரில. சாயங்காலம் நைட்டுக்குள்ளே போட்டுடலாம். அதனால் இப்போ கூட போட்டுடலாம். நம்ம பிஆருக்குள்ளே போச்சா ஈஸியாக இருக்கும். ஈவெண்ட்ஸுக்குள்ளே போய்ட்டு கிளைம் பண்ணிடுவோம். எதுவுமே கிளைமே பண்ண மாட்டேங்கிறோம். இதுக்குள்ளே போய்ட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தா எதுவுமே நல்லாதான் இல்லையே. டெவலப் கொடுப்போமா? ஐயோ ப்ளூ ராக் ஈவெண்ட்டு நம்ம ஸ்பின்னு போடலாமான்னு நீங்கள் சொல்லுங்கள். எப்படினாலும் ஒரு மந்த்லி போட்டாச்சு ஸ்பின்னு போடலாம். ஆனால் மந்த்லி காசு இல்லை. அது நீங்கள் தான் யூடியூப்பில் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா எனக்கு காசு ஏறும். அதுலேயே வச்சுன்னா எப்படியாச்சும் இந்த பண்டில் ரேராக இருக்குது. அது இல்லாமல் லாலே மட்டும் வந்திருக்கு மக்களே. அதையாச்சும் எடுக்கணும். அதனால் நீங்கள் தான் கொஞ்சம் மனசு வச்சு கொடுக்கணும். எப்படியாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு மந்த்லி மட்டும் ஒன்று போட்டோன்னா தரத்தின் மேல் தரம். ஃப்ரேம் லெவல் 3லாம் போகாது, 2 போகும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஒன்று மட்டும் போட்டோன்னா ஃப்ரேம் லெவல் 3. அதனால் ஈஸி கேம் பக்காவான ஈஸி கேம் மக்களே. இந்த டாட்டா அமௌண்ட் இருக்குல்ல, அதுக்கு மேலே தான் நம்ம அந்த அமௌண்ட் வைக்கிறோம். கோல்டு 4 அமௌண்ட்டு. கன் ஸ்கின்னை பார்த்தீங்களா, ரேரி. இதுவும் ஓரளவுக்கு ரேர் தான். அப்பா உள்ளே போயிட்டுப்பா. இப்போ எவனுக்காச்சும் மண்டைகளை சுட்டாதான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதனால் எவன் மாட்டுறான் பாப்பமா. மண்டை கிழிச்சாச்சா? இப்போ அவ்வளோதான். இப்போ இங்கே கீழே இறங்கலாம். நீங்களே சொல்லுங்கள். உங்களால் சொல்ல முடியாதோ? இப்போ தான் நான் வாய்ஸ் கொடுத்து என்ன இருக்கேன். அதனால் எதுலையாச்சும் இறங்குவோம். இந்த இறங்கியாச்சும் இல்லை, அது பாட்டுக்கு தானே எங்கேயாச்சும் போவோம். அங்கே இறங்குவோம். இறங்கிட்டு நல்ல ஒரு தரமான வேலையை பார்த்து கொண்டு செய்வோம். இப்போ நம்ம டவுன் போட்டாச்சு. இப்போ அது பாட்டி கீழே தான் போயிட்டுருக்குது. நம்ம தான் எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணி இந்த மேட்சும் போய் அடிக்கிறோம். அது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் நீங்கள் மனசு வச்சால் முடியும் என்பதினால் நீங்கள் சொல்லலாம். இந்த வீடியோ ஒரு 24 நிமிஷம். அதனாலே கொஞ்சம் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. எடிட்டிங்லாம் எப்படி இருக்குது? நம்ம எடிட்டர் தான் பண்ண வேலைகள்.
நம்ம லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் பெல் பட்டன் ஆல்ல. இப்போ நம்ம ரூமுக்குள்ளே வந்திருக்கோம். ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமே, சும்மா சுட்டு பார்ப்போம். இது எது நம்ம இது என்ன கண்ணுன்னு தெரியுதா? புல்லட்டே இல்லாமல் இது பண்ணுறது கண்ணு. இதை தான் நம்ம லாஸ்ட் வீடியோ வச்சுக்கினே இருக்கிறோம். ஏன்னா இதில் லாங் ரேஞ்சும் ஓரளவுக்கு போகும், ஷார்ட் ரேஞ்சும் போகும். அடுத்த வீடியோ என்ன போடலாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி கிராணி போட்டோம் மக்களே. அடுத்த வீடியோ என்ன போடலான்னு கமெண்டில் பண்ணிடுங்க. இப்போ சாகுபே எப்படி ஹெட்டு போச்சா? ஹெட்டும் அழுத்து விட்டியும் சேர்ந்தது தான் நம்ம. இப்போ கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ எப்படி தரமாக நம்ம எடிட்டர் தான். கமெண்ட்டு லைக்கு ஷேரு ஏற்கனவே சப்ஸ்கிரைப் சரி, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணால் மத்தியில் இருந்த கமெண்ட் மட்டும் நீங்கள் பண்ணி விட்டிங்கன்னா போதும். லைக்கும் பண்ணி விட்டுருங்க, ஷேரும் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம போய் எகினே இருக்கோம். எப்படியாச்சும் மாட்டு ரவி அண்ணன் போல் போய் ஆகிடுச்சா நல்லா இருக்கும் ஓடுவோம். அவன் லாங் ரேஞ்சுக்குன்னு வச்சுருக்கான். டொம்முன்னு அடி விழுது. இப்போ எப்படியாச்சும் அடிக்கணுமா நம்ம? யார் வச்சுருக்கா லாங் ரேஞ்சுக்குன்னு? இங்கே ஒருத்தர் இருக்கா. இவ்வளோ அடிச்சு போமா? அடிச்சாச்சு. ஹெட்டு ரெட் கலரு. அங்கே இருந்து எவனோ ஒருத்தன் அடிக்கிறான். அந்த இருக்கான்லாம் ஸ்கோப் போட்டு அடிமா. லாங் ரேஞ்சு போகணும்ல ஸ்கோப்பு ஓடுறான். எப்படி மண்டை எப்படினாலும் ரெட் கலர் இது நம்மளுக்கு வந்தே தீரும். இதுக்கு நம்மளுக்கு புல்லட்டே தேவையில்லை. அதனால் அம்பாட்டுக்கு எப்போனாலும் எடுத்து அடிக்கலாம். பக்கத்தில் வந்தால் மட்டும் மேக் எடுத்து அழுத்தலாம். இன்னும் அவன் தான் லாங் ரேஞ்சுக்கு இருக்கான்னு பார்த்தா எப்படி மண்டே கிழிஞ்சிச்சா? தரமான கிளி. சப்ஸ்கிரைப் ஷேர் லைக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் இப்போடைய உங்களுக்காக எடிட்டிங் சப்ஸ்கிரைப். நம்ம தானே சப்ஸ்கிரைப் சொல்கிறோம், ஆனால் நம்ம மட்டும் மொட்டைன்னு மட்டும் நினச்சிடாதீங்க மக்களே. நம்ம எப்படியாச்சும் இந்த வீடியோவை சீக்கிரமாக முடித்தால் நல்லாயிருக்கும். ஏனென்றால் கிராணியே நம்ம நிறைய நேரம் வச்சுருந்தோம், இருந்தாலும் யாருமே பார்க்கவே மாட்டேங்கிறீங்க மக்களே. எனக்கு ஒரே கவலையாக இருக்குது. எப்படியாச்சும் இந்த எதையாச்சும் ஒரு 100 வியூவர்ஸ் போனாலே போதும். அடுத்தது கூட எனக்கு எவ்வளவு போனாலும் கவலை கொஞ்சம் இருக்குது. அதனால் அடுத்தது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இது பண்ணி விட்ருங்க. இப்போ ஒரு க்ளோவல் ஏனென்றால் நம்ம ப்ரோ பிளேயர்னு காட்டுறது மட்டும்தான், ஆனால் நம்ம பிளேயரே கிடையாது. ஐயோ சுற்றி பார்க்க வேண்டியதாக தான் இருக்குது. எவனாச்சும் வந்தானா மண்டே பழந்து விட்றான்னா. ஐயோ நம்ம எடிட்டர் கூட சேர்ந்து ஃபன்னி மேட்ச்சு ரூம் மேட்ச்சு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம எடிட்டரோட சேர்ந்து போடலாம். நம்மளுக்கு மிட்டாங் மேட்ச் வருது, அதனால் கொஞ்ச நாளைக்கு வீடியோ வராது. அதுக்குள்ளே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை 100 லைக்கு கிடையாது சப்ஸ்கிரைப் வர வைங்க மக்களே. அதனால் நம்மளுக்கு மிட்டம் நடக்கிறதுனால கொஞ்ச நாள் வர முடியாது. இப்போமே மிட்டம் தான் நடந்துக்கின்னு இருக்குது. அதை பொறுத்துக்கின்னு நம்ம வீடியோ போட்டுக்கின்னு தான் இருக்கும். அதனால் எப்படியாச்சும் இது பண்ணி நம்ம எப்படியாச்சும் போயிடணும். இப்போ இதாச்சும் யூஸ் கொடுத்து பார்த்தாலும் வர மாட்டேங்குது. 120. ஆனால் இதில் இதுக்கு அந்த சைடு வர மாட்டேங்குது. பக்குன்னு நினைக்கிறேன். அந்த சைடு வர மாட்டேங்குது. இந்த ஸ்பீடாக இருந்தாலும் அந்த சைடு மட்டும் வர மாட்டேங்குது. இதுலேயும் இந்த சைடு தாண்டி போக மாட்டேங்குது. அது பக்கு இல்லை மக்களே, அது ஒரு இது எழுதிவிட்டு என்னமோ சொல்லுவாங்க, வாயில் வர மாட்டேங்குது. ஜோன் வர இங்கே வருது. ஜோன் பக்கத்துலேயே வந்து இறங்கியிருப்போம். அதான் நம்ம ஒரு லூஸு. ஆனால் என்னை எம்டிஜி மட்டும் லூஸு கிடையாது, நான் தான் ஒரு லூஸு. ஐயோ எம்டிஜி தானே என்ன சொல்லலாம். எடிட்டர் இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபாண்ட் இருக்குதா? அதாவது ஐயோ அது நான் சொல்லக்கூடாது. ஐயோ எடிட்டர் சாரியா. சரி நம்ம இதுலேருந்து குதிச்சோன்னா நம்ம செத்துருவோம். அதாவது நம்ம ஹெல்த்து பாதி இது குறைஞ்சிரும். ஏன்னாச்சும் டக்குனு கீழே இருந்தாலும் அழுத்தி பிடிச்சிட்டு நம்மளை போய் அடிக்க விடாமல் வைக்கிறோங்க. அதனால் எப்படியாச்சும் நம்ம போய் அடிக்க வேண்டும்.
நம்ம கொஞ்ச நேரத்துக்கு பேச மாட்டோம், அதனால் நீங்கள் அதை மட்டும் கண்டுக்கிடாதீங்க. நம்ம எடிட்டர் எதுவுமே பண்ணாமல் ஒன்றுமே சும்மா வெட்டியாக உட்காந்துட்ருக்காங்க மக்களை. நம்மளுக்கு டைம் இல்லைன்னு விட்டோம், டியூஷன் வர போனோம், மணி 6 ஆகிட்டு. நம்மளுக்கு அப்பப்போ இப்படி தான் விடுவோம். ஆனால் வேறு வீடியோவில் நம்மளுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விடாமல் பேசிக்கினே இருப்போம். இப்போ எப்படியாவது 100 சப்ஸ்கிரைபர், 100 தான் அழுந்து கேட்குறேன். ஒவ்வொருத்தனும் 1 மில்லியன், 2K, 3K, 9K, 10K அப்படி இப்படின்னு வச்சுருக்காங்க, 100K அது இதுன்னு வச்சுருக்காங்க. நான் ஒரு 100 சப்ஸ்கிரைபர் தான் கேட்குறேன். 100 அதையாச்சும் எப்படியாச்சும் பண்ணிவிடுங்க மக்களே. நம்மளுக்கு இருக்கிறது 2 கன்று, அதை வச்சுட்டு நம்ம போயா அடிக்கணும். இவனை இப்போ பறக்க விட்டு கீழே இறங்கிட்டு அழித்து பிடிக்கணும். ஐயோ ஓடுறான், இவனுக்கு முன்னாடி ஓடுமா, ரொம்ப ஓவராக சீன் கட்டுறான்லாம். எம்டன் எடுத்துகிட்டு அழிச்சுவோமா, என்ன பண்ணலாம். சரி தம்பி ராசு எங்கே ஓவராக ஓடிட்டே இருந்ததில்ல, அதுக்கு தான் ஸ்கோப் போட்டு அடித்தல். நம்மளை ஒருத்தன் பார்த்துட்ருக்காங்க பாருங்களேன், மேலேருந்து எப்படி இருக்கு. அவன் போயிட்டான், கவலைப்படாதீங்க. நம்ம எப்படியாச்சும் போயா அடிச்சிடணும். போயான்றதே நம்ம தலை எழுத்துல தான் இருக்குது. நம்ம தான் போயானா போயா, பக்காவான போயா. லைக் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க மக்களே. நம்மளுக்கு கொஞ்ச நேரம் எடிட்டிங்லாம் வராது, ஏனென்றால் நம்மளுக்கு லேட்டாக ஆகிட்டு அங்கே நம்ம டக்குன்னு வாய்ஸ் கொடுத்துட்டு போனால் தான் உண்டு. அதனால் வாய்ஸை கூட நம்ம சீக்கிரமாக கட்டிங் பண்ணி தான் கொடுப்போம். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் மக்களே. இதை உடச்சி போமா, உடச்சா நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா, கேவலமாக இருக்குமா, கேவலமாக இருக்காதா, உடைப்புமா வேண்டாமா, சரி உடைப்போம். ரெட் கலர் லைட்டு, ரெட் கலர் தெரியுதா, இப்போ அடி, அவ்வளோதான், உடஞ்சிட்டா. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு வாய்ஸ் கொடுக்காமல் இருப்போம். நம்மளது லாஸ்ட் ஜோன் குதிரையில் உட்காந்துருக்கோம். இந்த எம்டன் வச்சுட்டு வாங்கிக்க. எப்படி போயா நம்ம ஏற்கனவே இருக்கோம்லாம். இந்த இதில் வாய்ஸ் கொடுக்காது, நீங்கள் நான் தள்ளி விட்டுக்கோங்க. ஆனால் மற்றதை பார்த்துக்கின்னு சொல்லுங்கள். நம்ம இப்போ கோல்டு 4 போனோன்னா நல்லாயிருக்கும். ஆயோ 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 கோல்டன் 4 மக்களே பாதி இது போயிட்டு. எப்படி தரத்தின் மேல் தரம், ஸ்டைக்கு 2 ஸ்டைக்கு. நம்ம இன்னும் வீடியோ முடிக்கவில்லையே, முடிச்சு விட்டோம். அதனால் யாருமே டட்டா பை பை, see you guys. MTG மக்களே, அன்புடன் உங்களை இது பண்ணுகின்றேன். ஏனென்றால் நான் இந்த அமௌண்ட் எடுக்கணும்னு தான் வந்தேன். எடுத்தாச்சு. டட்டா பை பை MTG மக்களே.